நாம் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு போவோம். இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னு சொன்னாக்கா, பாதாளத்தில் விழிப்பு. பாதாளத்தில் விழிப்பு எல்லாம் சொல்லாமா? பாதாளத்தில் விழிப்பு. அதுக்கு வசனம் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்னாங்க, சர்மன் டெக்ஸ்ட் என்னன்னாக்கா லூக்கா 16ஆம் அதிகாரம் 23-24. லூக்கா 16 23-24 வாசிக்கலாம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். பாதாளத்தில் விழிப்பு வருது. பூமியில் இருக்கும் பொழுது எதுவுமே கண்டுக்கல. பாதாளத்தில் தான் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஜெபம் கேட்கப்படலை. தண்ணி கேட்குறான். பாருங்க, இந்த டிஸ்பிளேல பாருங்க, இதுதான் தொட்டு டம்ளரில் குடிக்கல. என்னவா? தொட்டு நாக்கில். இந்த குழந்தைங்க வைப்பான் தெரியுங்களா? பிறந்த குழந்தைக்கு அப்படி வைப்பாங்க பாருங்க. இல்லை அம்மாங்க டேஸ்ட் பண்ணி வைப்பாங்க தெரியுமா குழந்தைக்கு கொடுக்க முன்னாடி நாக்கில். அது கேட்குறான். என்ன அவ்வளவு கொடுமை! அதான் ஆண்டு காட்டுறாரு. நீ பரிசுத்தமாக வாழலை, இந்த மாதிரி கொடுமைகளை நீ போயிடுவேன்னு சொல்லித்தான் ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறாரு. அவன் கண்டுக்கவே இல்லை. பூமியில் இருக்கும்போது விழிப்பே கிடையாது. ஒரு ஜபம் இருக்குது, ஒரு பைபிள் இருக்குது. அவன் யூத நியாயப்பிரமாணம் தெரியுது. நீ வீட்டில் வாசித்து பாருங்க. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, மோசே தெரியும்ன்ற அப்படி. ஆபிரகாம் தெரிந்து பாருங்க, ஆபிரகாமேன்ற அப்படி. நியாயப்பிரமாணம் தெரியும். இன்னைக்கு விசுவாசிங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் பரலோகம் போக மாட்டாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு வருவாங்கன்னா சர்ச்சில் கல்யாணம் எடுக்கணும், அடக்கம் பண்ணுவாங்க, பேர் வைப்பாங்க, கிறிஸ்தவங்க அப்படின்னு வருவாங்க. ஆனால் பரலோகம் போக மாட்டாங்க. ஏன்னா விழிப்பு இருக்காது. பூமியில் விழிப்பாக அவங்க வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு நரகத்தை போல தான் விழிப்பு வரும். ஐயோ, நம்ம திருந்தலையே, இந்த குடியை விடாமல் போயிட்டுமே, இந்த பாவத்தை விடாமல் போயிட்டுமே, இது நம்ம இது ஏன் அது செஞ்சோம், அப்போ தான் விழிப்பு வரும். பாதாளத்தான். இங்கே இருக்கும்போது வராது. இங்கே இருக்கும்போது பாஸ்டர்ல கோவப்படுவாங்க, மனைவியை அடிப்பாங்க. போடி நீ தான் போகிற, என்னையோ கூப்பிடுற. ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கேலி பண்ணுவாங்க, போடா நீ பைத்தியக்காரன், உலகத்தை அனுபவிக்க தெரியாது, நீ தானே போடா அப்படின்னு இங்கே அப்படி தான் பேசுவாங்க. நரகத்தில் போயின்னு பிறகு தான் விழிப்பு வரும். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லாமல் போயிட்டேனே, கேட்காம போயிட்டேனே, பாஸ்டரு பார்க்கும்பொழுது இப்படி ஒளிஞ்சுன்னு ஓடினேனே, பாஸ்டர் வீட்டுக்கு வான்னு ஒரு ஆள் கூட கூப்பிடலையே, இந்த வசனத்தை சொல்லு, நான் கேட்காம போயிட்டேனே, இப்படி தான் போனார். எத்தனை முறை இப்படி போனார் ஸ்கூட்டரில், எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே போனார், வாங்க ஒரு வார்த்தை, நான் கூப்பிடாமல் போயிட்டேனே. அப்போ தான் விழிப்பு வரும். வாசிங்க அந்த வசனத்தை. வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனம் வாசிங்க. 19 வாசிங்க. 19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான் இருந்தான். ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரம். சாதாரண வஸ்திரம் போடுறதில்ல. துணினா கொட்டுறது காசை. காணிக்கனா 20 ரூபா தான் போடுவாங்க பாருங்க. காணிக்க நான் சர்ச்சில் பார்ப்பேன். அந்த புள்ள போடுங்கிற ட்ரெஸ் 2000 ரூபாய் இருக்கும். ஆனால் போடுறது காணிக்கு 20 ரூபாய் இருக்கும். அந்த பிள்ளைக்கு 2000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க பாருங்க. பர்த்டே 4000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு போய் காணிக்கு போடனாக்கா 20 ரூபாய் கொடுப்பாங்க. அதுதான் என்னது? விலையேறப்பெற்ற வஸ்திரம். ஒரு 50 ரூபானா கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு. அது உணர்வு வராது பாருங்க. அந்த பிள்ளை 100 ரூபாய் கொடுத்து பழகலாம், வராது. ஆனால் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு 4000 ரூபாய், 2000, 3000 ரூபாய் ட்ரெஸ் போட்டு அழகு பார்ப்பாங்க. அந்த கையில் 20 ரூபாய் கொடுப்பாங்க, போய் போட்டுரு, 10 ரூபா போட்டுரு
அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த புள்ள வாங்கி வந்து போடுது பாருங்க, அதுக்கு உணர்வு இல்லை பாருங்க, இதெல்லாம் போடலாமாம்மா அப்படின்னு அந்த புள்ள சொல்லாது. அதான் விலையேற பெற்ற வஸ்திரம், விலையேற வஸ்திரத்தை தரித்து அனுதினமும் சம்பூர்ணமா வாழ்ந்து வந்தான். அடக்கிறதுக்கு என்ன யாரும் இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி பெரிய கட்சி பையன் குடிச்சிட்டு தெருவில் போயிட்டு வண்டி எடுக்கலன்னு அவனை சண்டை போட்டு வண்டி இடித்து அவங்க அப்பாவை கவர்மெண்ட் அதிகாரி அவர் ரிவர்ஸ் எடுத்து கொண்டுட்டான். தெரியுங்களா உசூல் நியூஸு? சம்பூர்ணமாக வாழ்கிறது. நான் விஐபி பையன்டா, ஃபார்ச்சுனரில் காலில் வர்றது, குடிச்சிட்டு நிற்கிறது, என்னை தொட்டு அவங்களெல்லாம் என்ன பண்ணுறான் பாருன்னு ஏற்றுறது. இப்போ ஜெயிலில் இருக்கிறான். யாருக்கும் அடங்குறதில்ல. சம்பூர்ணமான வாழ்க்கைனாக்கா யாருக்குமே அடங்குறதில்ல. ஒரு சபைக்கு அடங்குறதில்ல, ஒரு பாஸ்ட்டுக்கு அடங்குறதில்ல, ஒரு குடும்பத்துக்கு அடங்குறதில்ல, ஒரு தகப்பனுக்கு அடங்குறதில்ல, ஒரு போலீஸுக்கு அடங்குறதில்ல, ஒரு சமுதாயத்துக்கு அடங்குறதில்ல, ரோட்டில் போனால் அடங்குறதில்ல. அதான் சம்பூர்ணமாக. எப்படி வாழ சொல்லுப்பாங்களா? கேட்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? எப்படி வாழ்றது? நான் வச்ச சட்டம், பணம் இருக்குது, வஸ்திரம் இருக்குது மேலே, அது வஸ்திரம் போட்டால் வாங்க சார்னு வாங்க, அவ்வளவு கெத்து. அனுதம் எப்படி? அனுதம் விடனா சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். லாசரு என்ன பேர் கொண்டவர்? தரித்திரன். லாசருனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா தேவன் என்ன ஹெல்ப் உதவி செய்கிறாரா. தேவன் என்ன பண்றாரா? லாசரு என்று சொன்னாக்கா தேவன் உதவி செய்கிறான்னு அர்த்தமா. God has helped. தேவன் உதவி செய்கிறாராம் லாசருன்னா. ஆனால் எப்படி? ஏழையா இருக்கிறான், தரித்திரத்தில் இருக்கிறான். கீழே வாசிமா. புண்ணு ஆண்டவர் அவனுக்கு உதவி பண்ணல பாருங்க. பேரு லாசரு, தேவன் உதவி செய்யலான்னு. ஆனா அவன் புண்ணு குணமாவல. பற்கள் இருந்தவனாய் வாசல் அருகே கிடந்து ஆசையா இருந்தான். வாசலர்னா கேட்டுக்கு வெளியே. இந்த மாதிரி வாசல் நம்ம வீடு இருக்கிற மாதிரி வாசல் கிடையாது. வீடு இருக்கும், வாசல் கேட்டுனா இங்கிலீஷில் கேட் போட்டுக்கோம், அவுட் சைட் த கேட்டு. அங்கே கேட்டுக்கு வெளியே இருப்பான். அவனை தூக்கி போட்டாங்க. வேலை செஞ்சுருந்தான், உடம்பு சரியாயிடுச்சு. அவனை உடம்பு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகல. இப்போலாம் கம்பெனிலாம் கூட்டின்னு போகிறாங்க பாருங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு எதனா ஒன்று ஆச்சு டக்குன்னு கூட்டின்னு போய் காப்பாற்றி அவனை விசாரித்து திரும்ப வேலைக்கு வச்சுக்குவாங்க. இவன் அப்படியே தூக்கி போட்டான், உடம்பு சரியாட்டவனை கேட்டுக்கு வெளியே போட்டான். அவன் உடனே படுத்துட்டாங்க. சோறு கூட போடுறதில்ல அவனுக்கு. அவன் அவனுக்கு நாய்களுக்கு சோறு போடுவான், வெளியே போடுவாங்க பாருங்க. அது சாப்பிட்டு புண்ணை நக்கும், ஸ்மெல்லுக்கு அப்படியே படுத்து கிடப்பான். அவனுக்கு ஆண்டவர் பேரு லாசரு தான். அவனை உதவி பண்ணல, அவனுக்கு எந்த அக்கறையும் காட்டல. சாப்பாடு தரல, துணி தரல, மருந்து தரல, வீடு தரல, எதுவுமே தரல அவனுக்கு. ஆனால் ஐஸ்வர்யவான். அது இவன் வீட்டை வேலை செஞ்சவன். இவன் அவனை வாங்கி வீட்டில் வச்சு வேலைக்கு வச்சிருந்தான். ஆனால் எதுவுமே அவன் உடம்பு சரியான தூக்கி தூர போட்டான், அவனு கேட்டுக்கு வெளியே போட்டான். அதான் ஆண்டவர் நரகத்தில் விட்டாரு. சும்மா ஆண்டவர் நரகத்தில் விட்டுறதில்ல. மோசையின் நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்கல, ஏழைகளுக்கும் சரியா சோறு போடல, வாழ்க்கையிலையும் அடங்கல, பயங்கர பெருமை, பண பெருமை, இப்படிலாம் இருந்தான் பாருங்க. அதான் பாதாளத்தில் என்ன பண்ணி அவனுக்கு என்ன வருது? விழிப்பு. லாசரு அவங்க இருக்கிறான். லாசருக்கு ஆண்டவர் அப்போ மறுமையில் இம்மையில் நம்ம உதவி செய்யலை, ஆனால் மறுமையில் உதவி செஞ்சிருக்கிறாரு. சத்தம்மா. நமக்கு நம்ம நினைக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு வரனா ஏன் அவ்வளோ கஷ்டம், ஏன் நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ ஆசீர்வாதம் வரல ஒன்று நினச்சிக்கோங்க. நீ ஆசீர்வாதமாக இன்னும் வச்சக்கா சர்ச்சுக்கு வர மாட்டோம். நிறைய பேர் வேலை இல்லைன்னு வருவாங்க, வேலை கிடச்சுன்னு சர்ச்சுக்கு நின்றுவாங்க. கல்யாணம் ஆகலன்னு வருவாங்க, கல்யாணம் இன்னும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. குழந்தை இல்லைன்னு வருவாங்க, குழந்தை சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை முக்கியமா பரலோகம் முக்கியமா? சொல்லுங்க. வேலை முக்கியமா பரலோகம் முக்கியமா? சொல்லுங்களேன். என்ன முக்கியம்? வீடு முக்கியமா பரலோகம் முக்கியமா? வீட்டில் எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு போற? பெரிய வீடுலாம் கவலைப்படுறோம். பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போகணுமா? சின்ன வீட்டில் வந்துட்டு பரலோகத்துக்கு போகலாம். என்ன பிரசங்கம் தலைப்பு சொல்லுவாங்களா? பாதாளத்திலே
விழிப்பு. என்ன விழிப்பு வருது அவனுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐஸ்வர்யவான் கண்களை உயர்த்துகிறான். என்ன விழிப்பு வந்துச்சு நரகத்தில்? அது 20வது வசனம் வாசிமா. இருந்தான். லாசருக்கு பேர் இருக்குது பாருங்க. ஏழைக்கு எப்ப பேர் இருக்கும் பரலோகத்திலையும் பூமியிலையும். பணக்காரங்க என்ன இல்ல, பணக்காரன் தான் இருக்கும், அவனுக்கு என்ன இல்ல, பேர் இல்ல. வாசிங்கம்மா, அடுத்த வசனம் வாசிங்க. இருந்தான். 22 எல்லாம் வாசிக்கலாமா? பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாம் மலையிலே கொண்டு போய் விடப்பட்டா. கை தட்டலாமா எல்லாரும் பைபிள் கையில் வச்சுட்டு? இதுதான் ஆசீர்வாதம். பூமியில் நம்மளுக்கு குறைவா ஆசீர்வாதம் இருக்கலாம், மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது காசு இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் இறந்துடுறாங்க விசுவாசிங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு பணம் இல்லை. ஆனால் இவங்க வாழ்ந்தா கூட இன்னும் எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு போகிறாங்க. என்ன ஒரு எக்ஸ்டெண்ட் அவன் லைஃப் வளர்த்தான். ஆனால் பரலோகத்தை விட மாட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தை விட மாட்டாங்க. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ தூதர்கள் வந்து எடுத்துன்னு போனாங்களா அவனை. கீழே வாசிக்கிறோம், வாசிங்க. ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யவான் வாசிங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இவனுக்கு தூதர்கள் வரல, நேரா டைரக்ட் எல். கீழே வாசிக்க. இப்போ பிரசங்க வசனம் வாசிக்கலாம். 23 வேதனைப்படுகிற போது கண்களை எடுக்கிறான். பூமியில் இருக்கும்போது எடுக்கல கண்ணை. அந்த லாசருவை பார்க்கல. அவங்க சம்பளம் தரணுமே, நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பான், நம்ம தோட்டத்தை பார்த்தான், நம்ம ஆடு மாடுகள்லாம் பார்த்தான், நம்மளெல்லாம் பார்த்தான். வாலிபத்தில் நல்லா இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டுருக்கிறான், பல கோடி சம்பாரிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். பார்க்கவே இல்லை அவனை. மோசையை பார்க்கவே இல்லை. ஆபிரகாமை பார்க்கல. நம்ம முற்பதவாகி ஆபிரகாமு விசுவாச தகப்பன்னு, அவர் இப்படிலாம் என்ன மாதிரிலாம் வாழல, ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாருன்னு பார்க்கல. பாதாளத்தில் போன பிறகு தான் விழிப்பு வருது. ஐயோ யாரும் பார்க்குறோமே, யார் அது? கீழே வாசிங்க. அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே, தூரமா பார்த்தியா, நரக முகம் பரலோகத்துக்கும் தூரங்குது. கை தரலாமா? கிட்ட இல்லை, தூரம். தூரத்திலே யார பார்க்கறான்? ஆபிரகாமையும். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஏழைக்கு பரலோகத்தில் கோடீஸ்வரர் வைக்கிறாரு. கை தரலாமா? இங்க ஏழையா இருக்கலாங்க, இங்க ஏழையா இருக்கலாம், அங்க எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? மேல கை வச்சு சொல்லுங்க எல்லாரும். அங்க எப்படி? அதுதாங்க சர்ச்சுக்கு வர்றது. நம்ம சும்மா இல்லை சர்ச்சுக்கு வர்றது. எல்லாத்துட்டும் அவமானம், நிந்தைகள், பண கஷ்டங்கள் மத்தியில் ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரோம்? நம்ம இங்கே ஏழையாக இருந்தால் கூட அங்கே ஐஸ்வர்யங்களாக இருப்போம். அதான் நித்திய வாழ்க்கை. இது டெம்பரவரி. இது இன்னும் 20 வருஷம், 30 வருஷம், 5 வருஷம். சில பேருக்கு அவ்வளோதான். 70 வயசு ஆச்சுன்னா 5 வருஷம் தான், 50 வயசு ஆச்சுன்னா 20 வருஷம் தான், 40 வயசு 30 வருஷம் தான். ஆனால் பரலோகத்தை நித்திய காலமாய், நித்திய காலமாய் கண்ணை ஏறெடுக்கிறான், பார்க்குறான். பூமியில் இருக்கும்போது பார்க்குறதே இல்லை. இவங்க மனுஷருப்பா, இவங்க அப்பாப்பா, இவங்க பாஸ்டருப்பா, இது சர்ச்சுப்பா, ஏன் இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தரணும்ப்பா, இவங்களுக்கு வேலை தரணும்ப்பா, அதெல்லாம் பார்க்கல. லாசருவை பார்க்கவே இல்லை. ஐயோ நாய் நக்குது, அவன் புண்ணை ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவன் சாப்பிட்டுடா லாசருவே, ஒரு காலத்து நல்லா இருந்தாப்பா, கேட்கவே இல்லை. கேட்டுக்கு வெளியே தூக்கி போட்டா. அப்படி கண்டுக்கவே இல்லை. பாருங்க, அவனை பார்க்கவே இல்லை. அதுதான் நம்மளுக்கு பைபிள் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பார்க்க வைக்குது. உண்மை இல்லைங்களா? கண்ணை மூடினு வாழா வைக்கல பைபிள் நம்மள. எல்லாம் தூக்கி பிடிங்க. இந்த வேத புத்தகம் நம்மள எப்படியா கண்ணை மூடினு வாழ வைக்கிறது இல்லை. கண்ணை திறந்து பார்த்து பரிசுத்தம் எது, பாவம் எது, நீதி எது, நிதானம் எதுன்னு வாழ வைக்கிற ஒரு புத்தகம் தான் வேத புத்தகம். இதுக்கு வரத்துக்கு பாஸ்ட் கெஞ்சணும், சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வான்னு. ஒரு 4-5 குடும்ப சபையில் இருக்கிறாங்க பாருங்க, அலைய வைக்கிறாங்க. நீ ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை, வீட்டுக்கு போனால் டைம் இல்லை பாஸ்ட்ன்றது. நாங்கள் 8:30 தான் வருவோம், 9 மணிக்கு வர முடியுமான்னு சட்டம் பேசுகிறாங்க என்கிட்டே. பரலோகத்தை வெளியே போகிறோம் பாருங்க. எங்கே வரோம்? ஆண்டு பார்க்க மாட்டாரா? என் வேலையை விட்டுட்டு, என் குடும்பத்தை விட்டுட்டு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்க வரேன், வசனம் சொல்ல வரேன், உங்கள்கிட்ட ஜோம் பண்ண பாஸ்டர் 9 மணி மேலே தான் நாங்கள் கடிப்போம். 3 மாதம் சர்ச்சுக்கு அடுத்த வாரம் வந்துடுறோமே, பார்ப்பேன் வந்துக்கிறாங்களேன்னு.
விழிப்பு இங்க வராது, கண் இங்க தெரியாது, கண்ணிங்க தெரியாது. இவங்களாம் நம்ம சர்ச்சை கூப்பிட்டு கஷ்டப்படுத்துறாங்கன்னு அப்படியே அவாய்ட் பண்றாங்க பாருங்கண்ணே. ஆண்டவர் சான்ஸ் கொடு, தண்ணி ஊற்று, இந்த வருஷம் கனி கொடுக்குதா பார்க்கலாம், போகணும் போடு. எதுக்குள்ள பாஸ்டமா ஒருத்தர் போட்டாங்க, போனேன் சிஸ்டர் வந்து நியூ இயர்லேருந்து வரவே இல்லையே, எனக்கு எட்டரைக்கு தான் வேலை முடியும் அப்படின்றாங்க, சட்டம் பேசுகிறாங்க பாருங்க. சரின்ட்டோம், என்ன பண்ண முடியும், கண்ணு இங்கே தெரியாது. ஒரு ஃபோன் வருது, சரி வீட்டில் தான் ஜெபிச்சுக்கணும், ஒரு பாவம் அறிக்கலாம், வீட்டு வந்து ஜெபம் பண்ணாலும் கடவுள் பயம் வரும், அப்படியாவது நம்ம வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கட்டுமே, வர்றாங்களே குடும்பமாக வராங்களே, நம்மளை பார்க்க வராங்களே, வாங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன், எப்படியாவது வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு அவங்க பேசும்போதே நாங்கள் வர்றது லேட் ஆகுமே, உங்களுக்கு ஆகுமா, எங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேசுறது இல்லை, வந்துடும் நீங்கள் வாங்க கட்டாயம் சொல்கிறதுல பாருங்கள், 9 மேலே வந்துருங்க பாஸ்டம்மா வந்துருங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆண்டவர் கால் போடுறாரு, நாம் போடுறதுல கால் 3 முறை போடு 4 முறை போடுன்றார், அப்போ விட்டு தள்ளுறோம். வேறு யாராவது வந்து உட்காடுறாங்க சர்ச்சில், வராம சொல்லுங்க. கண்ணை ஏறிட்டு பார்க்கல இவன் பூமியில், பரலோகத்தில் பார்க்குறான், பரலோகத்தில் ஆண்டவர் பார்க்க வைப்பார். சும்மா நம்ம ஆண்டவர் வர வல்லமை உள்ளவர், கை தரலாமா? சும்மா இல்லை, யாரையும் பரலோகத்தை பார்க்க வச்சிருவாரு, நரகத்தில் பார்க்க வச்சிருவாரு. அவன் நரகத்துலேருந்து பார்க்குறான், ஐயோ லாசருவா அவன் நல்லா வாழ்றானே, நல்லா இருக்கிறானே, ஆபிரகாம் அழுகி போயிட்டானே, ஆபிரகாம் தெரிந்து பாருங்க, கண்ணில் தெரிந்து பார்க்குறான், ஆபிரகாம் தெரிந்து பாருங்க, லாசருவும் தெரிந்து, ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே, நான் கஷ்டப்படுறேனே. வாசிங்க அவசரம் 23. பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து வானத்திலே ஆபிரகாமையும் கண்டான். கண்ணு ஏறெடுத்து பார்க்கறான் பாருங்க. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 121 123 1 121 121 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கணும் கண்ணை. பரலோக சர்ச்சில் வந்து பரலோகத்தை பார்க்கணும். அதான் தாவீது சொல்றாரு, நான் பரலோகத்தை பார்த்தேன்றாரு. கண்ணை ஏறெடுக்கணும், 40 நாள் வந்து உட்காந்துக்கணும் சர்ச்சில், 1 ஹவர் வந்து உட்காந்துக்கணும், அப்போதான் பரலோகம் கிடைக்கும். ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடாது. கண்ணை பரலோகத்துக்கு ஏறெடுக்கணும். ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் எங்கே பண்றோம், நம்ம கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். ஆமே. 23:1 வாசிங்க. பரலோகத்தில் 23:1 பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரு, அதுதான் கட்டுமா. 23:1 உம்மிடத்தில் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்தில் கண்களை ஏறெடுக்கிறேன். பூமியில் இருக்கும்போது என்ன பண்ணல, கண்ணை ஏறெடுக்கல. ஆண்டு சொல்லித்தராரு சங்கீதத்துல, கண்ணை ஏறெடு, கடவுளை பாரு, கர்த்தரை பாரு, எடுக்காரு. இவ எடுக்கல. அடுத்து நீதிமொழிகள் 19:17 ஏழைய பாருன்றாரு. வாசிங்க 19:17 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு கவனி, ஏழைக்கு சாப்பாடு கொடு. சர்ச்சில் ஏழை விசுவாசிகளை பார்த்துக்கோங்க, பார்க்கறது இல்லை. கண்ணை ஏறெடுக்கவே இல்லை பாருங்க. பூமியில் இருக்கும் பொழுது என்ன பண்றான், அங்க கண்ணை எடுத்து பார்க்கறான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வாழ்க்கை கொடுத்துக்கிறாரு, கண்களை எடுக்கிற ஒரு வாழ்க்கை. எல்லாம் வேத்தை உயர்த்தி கைத்தட்டி எல்லாம் ஓரா பாலக்கார சந்தரா பாமேன். ரெண்டாவது போலாம். ரெண்டாவது வந்து ஐஸ்வர்யவானின் நினைவு உணர்வு. என்ன உணர்வு? நினைவு உணர்வு. அவன் ஐஸ்வர்யவானின் நினைவு வருது, நினைவு உணர்வு. அதுக்கு வசனம் வாசிக்கலாம். 23 திரும்ப வாசிங்க. 24 பாதாளத்திலே வேதனைப்படுகும் போது தன் கண்களை ஏறெடுத்து கண்டு, தகப்பனாம ஆபிரகாமே
லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். தண்ணி கேட்கறான், தண்ணி கேட்கறான். நினைவு வருது பாருங்க, தெளிவாக்குது நினைவு. சாப்பாடு கேட்கறான், பூமியில கேட்கும்போது சாப்பாடு. பாருங்க, ஐஸ்வர்யவான் என்னவா? நினைவு உணர்வு. சாப்பாடுக்கு தண்ணி கேட்கறான். அப்படியே வறண்டுடுச்சுங்க. ஆப்ரேஷன் பண்ணாக்கா ஹாஸ்பிட்டலில் ஐசியூல இருப்பாங்க. தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி குடின்னுவாங்க. ஃபுல்லாக ரோப்பனோட ஸ்கேன் எடுப்பாங்க பாருங்க. அப்புறமா எது சாப்பிடாதுன்னு சொல்லிடுவாங்க. தண்ணி குடிக்கூடாது, ஆப்ரேஷன் ஆகுதுன்னு வாங்க பாருங்க, இல்லைங்களா? எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே வாட்டருக்கு உள்ளே போயினுக்கும், குளுக்கோஸா ஐவியில் போயினுக்கும் பாருங்க. தண்ணி இங்கே நாக்கெல்லாம் ட்ரை ஆகிடும். அவங்க தண்ணி கேட்பாங்க, தண்ணி தண்ணி தண்ணின்னு. தண்ணி தாங்க தண்ணி தாங்க, இல்லை இருங்க இருங்க இருங்கன்னு வாங்க. பார்த்துருங்களா டெலிவரி ஆனவங்கெல்லாம் குடிக்கவே மாட்டாங்க. அப்புறமா அந்த மூடிக்கு பாருங்க, பிஸ்லரி பாட்டில் முடியல, அது சும்மாடு வாயில் ஊற்றுவாங்க. பார்த்துருங்களா? அது அப்படியே நடிச்சிக்கணும். அப்போ ஒரு 40 கழிச்சு தண்ணி தண்ணின்னு வாங்க. சின்ன ஒரு முடி ஒரு 6 ஹவர்ஸோ ஒரு நாள் ஒரு உடம்புக்கு படுத்த மாதிரி அந்த ஆப்ரேஷன் தகுந்த மாதிரி 3 ஹவர்ஸோ 6 ஹவர்ஸோ 8 ஹவர்ஸ் கழிச்சா தண்ணியை கொடுப்பாங்க. அப்போ தான் சில பேருக்கு தெரியும், அங்கே அவங்க போனவங்களுக்கு தெரியும் தண்ணின்னு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். தண்ணி கேட்பாங்க பாருங்க. அதில் அவ்வளோ தண்ணி கஷ்டங்குது. அவன் பாருங்க நினைவு கேட்குறான், எனக்கு தண்ணி கொடு, என்ன கொடு, எனக்கு தண்ணி கொடுன்றான். அப்போ என்ன வருது பதில்? வாசிங்க 25 வாசிங்க. மகனே, உயிரோடு காலத்தில் அனுபவித்தாய், தீமைகளை அனுபவித்தான், நினைத்துக்கொள், இப்பொழுதோ அவன் தேற்றப்படுகிறான். கைதரலாமா? நீயோ வேதனைப்படுகிறான். அவங்க புரிய வைக்கிறாங்க. பரலோகம் அவனுக்கு புரிய வைக்குது. நரகத்துல நீ நன்மையை அனுபவிச்ச, சம்பூர்ணமாய் வாழ்ந்த, உன் கெத்துக்கு அடக்க முடியல யாரும், உன் பண திமிரு ஒன்றும் பண்ண முடியல. இப்ப பாத்தியா, நினைவுபடுத்துறாரு ஆபிரகாம். சும்மா இல்லைங்க, இங்க ஆட்டம் போடலாம். அவங்கள பார்த்து நீ பின்பற்றாதீங்க, இயேசுவை பின்பற்றுங்கள். ஐயோ அவங்கள மாதிரி வாழலையே, இவங்கள மாதிரி வாழ முடியலையே, அவங்கள மாதிரி பணம் இல்லையே, இவங்கள மாதிரி வீடு கட்டலையே. நீங்க ஸ்பெஷல். பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீங்க பரலோகத்தின் பிள்ளைகள். நீ எது பேர் ஏன் சர்ச்சை விட்டு போயிடறான்னு தெரியுமா? அவங்கள மாதிரி நான் வரல, சர்ச்சுக்கு போய் அவங்கள மாதிரி வரல, அவங்கள மாதிரி மாற்றத்துக்கு சர்ச்சுக்கு உன்னை ஆண்டு கூப்பிடல, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறத ஆண்டு கூப்பிட்றாரு. நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஐயோ நான் போனால் பணக்காரனும் ஆகிடுவேன், அவர் பணக்கார ஆண்டவராச்சு, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவராச்சு, கொட்டுவாராச்சு, நம்ம அப்படியே வாழலாம் தான் நிறைய பேர் வந்துட்டு பின்மாற்றம் அடைஞ்சிடுறாங்க. அது இல்லை பிரின்சிபல். கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். சொல்றாரு, அவன் தீமை அனுபவிச்சான் பூமியில, அதனால இப்ப நல்லா இருக்கிறான். நீங்க தீமை அனுபவிக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் ஆயத்தமா இருக்கிறது. கைத்தடி கர்த்தரை மையப்படுத்தலாமா? நீங்க தீமையை பார்த்து பின்மாற்றம் அடைஞ்சிடுறாங்க, பெரிய நித்திய ஜீவனை விட்டுறாங்க நிறைய குடும்பங்கள், நிறைய விசுவாச பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ உடனே சொல்றான் 26 பாருங்க, அவன் நினைவு பாருங்க, எப்படி நினைவு எப்படி இருக்கிறான் பாருங்க. 26 வாசிமா. கடந்து போகவும் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு நடுவே வர முடியாதுப்பா, தண்ணி கொடுக்க முடியாது. ஆண்டவரெல்லாம் பிரிச்சு வச்சுட்டாருங்களா, அப்படி கூப்பிடுவீங்க கத்துவீங்க தெரியும். அவர் உன்னை காட்டில் சர்வ நாணி அவர். அதனால இப்போ என்ன இடைவேளை இருக்குது, வர முடியாதுன்னு உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் நினைவு பாருங்க, கீழே வாசிங்க 26 27. அப்பொழுது அவன் பாத்தீங்க, அப்படியானால் என்னம்மா என்ன போடுது இங்கிலீஷ்ல? அப்படியானால்னா பியோல்டா என்னம்மா தேர்ஃபோரா? அப்படியானால் நினைவு இருக்குதா இல்லையாப்பா அவனுக்கு? சொல்லுங்க, என்ன செகண்ட் பண்ண சொல்லலாம்? ஐஸ்வர்யவானின் நினைவு உணர்வு இருக்குதா இல்லையா? உணர்வு. அப்படியானால் என்ன வரான் லைனுக்கு? வாசிங்க, என்ன லைன் வரான்? தகப்பனே
தகப்பன் சொல்றான் ஆபிரகாம கீழ்ப்படியில் பார்த்தீங்களா? ஏசு அப்பா தான் சொல்லுவாங்க எல்லாரும், ஆனால் அவர் பேச்சு கேட்க மாட்டாங்க. எல்லாம் ஏசு அப்பா அப்பா உண்மை போல யாரும் இல்லப்பான்னுவாங்க, ஆனால் அவர் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆபிரகாமுடைய கட்டளை இவன் கீழ்ப்படியில கொஞ்சம் கூட, மோசேயின் கட்டளை கீழ்ப்படியில. அப்படியானால் என் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரன், அவங்களே கெடுத்து வச்சுக்கிறான் இவன். அவங்களே திருத்தல ஜபத்துக்கு வா அப்படின்னு. ஜபத்துக்கு கூட்டின்னு வரல பாருங்க, கல்யாணத்துக்கு கூட்டின்னு போவாங்க, ஊருக்கு கூட்டின்னு போவாங்க, எக்ஸிபிஷன் கூட்டின்னு போவாங்க, சினிமா கூட்டின்னு போவாங்க, பார் கூட்டின்னு போவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு கூட்டு வர மாட்டாங்க, டைம் இல்லைன்னுவாங்க. இவன் கெடுத்து வச்சுக்கிறான் 5 பேரை. அவன் சொல்றான் பாருங்க, அப்படியானால் தகப்பனை எனக்கு எத்தனை பேர் சகோதரர் இருக்கிறாங்க? ரத்த பாசம். எங்க ரத்த பாசம்? நரகத்தில். அவன் என்ன சொல்றான்? ரிக்மெண்ட் பண்றான். அப்படியானால் என் சகோதரரே, அப்படி தகப்பனே வாசிங்க, எனக்கு சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்களா? நினைவுக்கு தான் இல்லையா அவனுக்கு? புத்திசாலியா இல்லையா? இந்த புத்தி எங்கல்ல? பூமியில இல்லையே. இந்த வேதனையான இடத்துக்கு அவங்க வரக்கூடாது. என்னை பார்த்தா அவங்க நினைச்சுக்குவானுங்க, ஐயோ நீங்க இருக்கிறியாண்ணா, அண்ணா நீயே வண்டியாண்ணா, அண்ணா நீயே எங்க வண்டியாண்ணா, அவமானம் ஆயிடும். பார்த்தீங்களா என்ன மாதிரி பில்டப் பண்றான் பாருங்க. அவங்க ரிக்மெண்ட் பண்றான், அவங்களும் இங்க வரக்கூடாது. என்ன வாசிமா? பொருட்டு அவனை எங்க வீட்டுக்கு இருக்கும்போதே தூக்கி வெளியே போட்ட, சோறு போடல, இப்ப அனுப்புன்றாரு. அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அவன் நினைவு பாருங்க, என் சகோதரர்கள் வரக்கூடாது, அத்தை சபைக்கு குடும்பமா வான்னு சொல்றது. சொல்றது புரியுங்களா? இந்த பைபிள் எப்படி கூப்பிடுது நம்மள? குடும்பமா கூப்பிடுது. கை தட்டலாமா? குடும்பமா வாங்கன்ற அர்த்தம். அங்க போயிட்டு நரகத்துல போயிட்டு, ஐயோ என் புருஷன் வரலையே, புருஷனை வேலைக்கு அனுப்புறது. போ 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 வேலைக்கு, சீக்கிரம் போ 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 வேலைக்கு போ, நான் சர்ச்சுக்கு போறேன், போ போ சீக்கிரம் சீக்கிரம். நான் நரகம் தான் போவாரு. அவன் அப்போ திட்டுவாரு, என் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிச்சு எனக்கு எடுத்துட்டா, சர்ச்சுக்கு என்ன அனுப்பாமே ஆண்டவரே அவளே ஃபர்ஸ்ட் இங்க அனுப்பு. யார? என் பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் எங்க அனுப்பு? நரகத்துக்கு அனுப்பு ஆண்டவரேன்னு வாரு. நினைவு சரியாகுது பாருங்க. 3வது பாயிண்ட் போவோமா? ஐஸ்வர்யவானின் வேதனை உணர்வு. என்ன உணர்வுங்க? வேதனை உணர்வு. ஜெபம் பண்ணலாம். இதுக்கு வசனம் 23 வாசிமா, 23, 24. பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது, பரலோகம் அப்படி இல்லைங்க, பரலோக ஆனந்த கண்ணீர். கைதரலாமா? பரலோக ஆனந்த கண்ணீர், சந்தோஷம், மகிழ்ச்சி, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, கண்ணீர் அவன் தேவன் துடைப்பார். வேதனைப்படுகிறான். ஏன்? அவன் பாவத்தை அவன் உணரணும். இங்க சபை மூலியமா உணர்த்துறாரு, பைபிள் மூலியமா உணர்த்தாரு, சம்பவத்தின் மூலியமா உணர்த்தினாரு, சாட்சிகள் மூலமா உணர்த்துறாரு. திருந்தல, அடக்க முடியல, அவனை அடக்க முடியல, அப்படியே வேதனைப்படுகிறான். 24 வாசிமா, அதுலயும் போடுறது. அப்பொழுது அவன், ஆபிரகாமே இறங்கி தோய்த்து குளிர பண்ணும்படி திரும்ப சொல்றான். வேதனைப்படுகிற 23 வேதனை சொல்றான். 24 வசனத்துல சொல்றான், நான் வேதனைப்படுகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வேதனை உள்ள இடத்துல சகோதரர் வரக்கூடாதுன்றாரு. எத்தனாவது வசனம்? 26, 27. இந்த வேதனையான இடத்துக்கு நம்ம அவங்க வரக்கூடாது. வாசிங்க 27, 27. அப்பொழுது அவன், அப்படியே தகப்பனே, பாத்தீங்களா? வேதனை உள்ள இடத்துக்கு அவன் அடிக்கடி சொல்றான் பாருங்க, வேதனையா இருக்குது, வேதனையா இருக்குது, வேதனையா இருக்குது. நம்ம எல்லாம் பாக்கியவானுங்க. கை வச்சு சொல்லமா, நம்மள யாருங்க? பாக்கியவானுங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேதனை இருக்கும். அந்த வேதி நல்லா இல்லையே, பணம் இல்லையே, காசு இல்லையே, கொஞ்சம் தான் வேதனை. அதெல்லாம் சாதாரண வேதனை தான். அதை பார்த்து காண்டு விட்டுறாதீங்க. ஆமே, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் சாதாரண வேதனை. சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் என்ன வேலை? சாதாரண வேதனை. இதெல்லாம் கொடுமையான வேதனை. இவன் அனுபவிக்கிற பிறகு தான் வேதனை. பார்த்தீங்கன்னா நரகத்தில் வேதனை தப்பிக்க முடியலங்க.
அவங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறான். அவன் பரல என்ன சொல்லிச்சுமா, அவன் போனால் இப்போ மோசடி போய் தேடி போட்டோம், இல்லைன்னா வரட்டும்ட்டாங்க. அது நரகத்துக்கெல்லாம் நீ வரட்டும்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் எஸ்கே பாருங்க, வசனம் வாசிங்க. அது அவர்கள் அது 30 வாசிங்க. அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தவர்கள் இருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன் ஆபிரகாம் சொல்றாரு, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் போ கொடுத்தா கொடுக்கட்டும், கட்டாயம் கிடையாது. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாரு, நீ அவரை பிடிச்சிக்கலாம் நீ வாழ்வ, எல்லாம் வந்துருன்ற ஆண்டவர் காலை தூசி விட்டு ஆண்டாரு. ஒரு வீட்டு போன்றார் ஆண்டவர். அப்போஸ்தலர் மத்தியெல்லாம் வீட்டுக்கு போன்றாரு. வீட்டில் ஏத்துக்கலையா, தூசியை உதறிட்டு வான்ட்டாரு. ஊழியக்காரர்களுக்கு பைபிளை போட்டுக்குது. நாய் திருப்பி நல்லா பாத்துட்டாரு. 3 முறை போ, தொறுக்கலையா, கண்டுக்கலையா, கால இருக்கிற தூசியை உதறிட்டு வந்துரு, அடுத்த முறை அந்த வீட்டுக்கு போகாதுன்றாரு. மத்தியர் சொல்றாரு, வீட்டுக்கு போ கூப்பிடுன்றாரு. 3 முறை போன்றாரு. 3 முறை உனக்கு கண்டுக்கலையா, உட்காரில் வைக்கலையா, சேர போடலையா, ஓடி வரலையா, தண்ணி குடிக்கலையா, வசனம் கேட்கலையா, ஜபத்துக்கு நிக்கலையா, போன்ல பேசுறாங்களா, மதிக்கிறது இல்லையா, கால இருக்கிற தூசியை வெளியே வந்து பிறகு உதறிட்டு வா, அந்த தூசி வந்து சாட்சி சொல்றாரு ஆண்டவர். நிறைய சபைகளை பாஸ்டர் விசிட்டிங்க போறது இல்லை, எனக்கா அவங்க சரியா ரெஸ்பான்சிபிள் பண்ணி தருதில்லைன்னு போ நரகத்தை விட்டுறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, என்ன வேதனை? ஐஸ்வர்யவான் வேதனை உணர்வு. 2 வசனம் வாசி ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 9:17 வாசிக்கலாம். சங்கீதம் ஜெபம் பண்ணிடலாம், முடிச்சிடலாம், கன்க்ளூஷன் பண்ணுவோம். சங்கீதம் 9:17 துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் பழைய ஏற்பாட்டிலே போட்டுருச்சு. சங்கீதம் 9:17 போட்டுருச்சு. எல்லாரும் நரகம் தான், தேவனை மறந்தோம். யோபு 21:13 அவர்கள் யோபு 21:13 யோபு 21 செல்வவான்களாய் போக்கி குஷ்ண பொழுதிலே செல்வந்தர்களாய் வாழணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும் இல்லை, செல்வந்தர்களாய் வாழணும். அடிச்சு புடிச்சு கொடுமைப்படுத்தி வாழ்ந்து எங்க போறாங்களா? பாதாளத்துக்கு போயிடுவாங்களா? அல்ல தேவனுடைய பிள்ளைகளை பக்தியாக வாழ்வோம். எப்படி வாழ்வோம்? பைபிள் தூக்கி படிப்போம் எல்லாரும். எப்படி வாழ்வோம் பிரதர்ஸ்? எப்படி வாழ்வோம்? எப்படி வாழ்வோம்? பக்தியாய் வாழ்வோம்.